மூவி ஸ்னீக் சேனல் பார்த்துட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போற மூவி 2025 ரிலீஸ் ஆன மலையாளம் சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி பிரவீன் கூடு ஷாப்பு. அப்படின்னா பிரவீன் கூடு ஷாப்புன்னு அர்த்தம். இந்த படத்துல வந்து பிரவீன் கூடு அப்படின்றது வந்து ஒரு சாராய கடை. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த படம் இருக்கு. ஸோ படம் ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அந்த கடையில் வந்து ஒருத்தர் தூக்கு மாட்டிக்கிறாரு. அவரோட கால் அப்படியே துடிக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ உள்ள வந்து சூசைட் பண்ணியிருக்காரு. ஆனால் அதே இடத்துல பக்கத்து பக்கத்து ரூம்ஸ்ல நிறைய பேர் குடிச்சிட்டு தான் இருக்காங்க. யாருமே அதை கவனிக்கல. இது நைட் நல்ல மழை நேரத்தில் நடக்குது. அப்படியே நமக்கு வந்துட்டு அடுத்த நாள் போலீஸ் ஸ்டேஷன் காட்டுறாங்க. ஸோ அந்த சாராய கடையில் யாராவது குடிச்சிட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாரையுமே வந்து போலீஸ் பிடிச்சி வச்சிருக்காங்க. அங்கே தான் நம்மளோட ஹீரோ வராரு. அவர் தான் சந்தோஷ். அவர் எஸ்ஐயா இருக்காரு. அவர் அங்கே போனோன்னு பார்க்குறாங்க, ஏதோ வேற ஒரு கேஸில் ஒருத்தரை போட்டு அடி பின்னி எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ சந்தோஷ் சொல்கிறாரு, பழைய காலம் மாதிரி இன்னும் வந்து அக்யூஸ்ட் அடிச்சிட்டு இருக்கீங்களே, நான்லாம் அடிக்கவே மாட்டேன். சயின்டிஃபிக்காக வந்து செக் பண்ணுவேன். யார் மேலேயும் கை வைக்காமலே நான் வந்து அழகாக அந்த ஷெர்லாக் ஹோம்ஸ் மாதிரி ஆராய்ச்சி பண்ணி யார் கொலைகாரன் கண்டுபிடிப்பேன். இதோட 15 கேஸ் இருக்குது, அதில் 6 மர்டர் கேஸ் அப்படி தான் சால்வ் பண்ணியிருக்கேன்னு பெருமையாக சொல்கிறாரு. உடனே அவங்க ஹையர் அஃபிஷியல் சொல்கிறாரு, சரி உனக்கு அந்த வேலை கொடுக்குறேன். புதுசாக ஒரு மர்டர் நடந்திருக்கு, அந்த சாராய கடையில் போய் நீ கண்டுபிடின்னு. இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகுறாரு. ஏன்னா அவர் சொல்கிறாரு, எனக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. சின்ன வயசில் எங்கள் அப்பா வந்து நிறைய இந்த மாதிரி தண்ணி அடிச்சு செத்து போயிட்டாரு. அதை கேட்டு எங்கள் அம்மா வந்து அவங்க கையை அறுத்துக்கிட்டு இறந்து போயிட்டாங்க. அந்த ரத்தம் அந்த சோகம்லாம் பார்த்துலேருந்து எனக்கு சரக்கு கடைனாலே பயம் சார், அதனால இது மட்டும் எனக்கு வேண்டாம் அப்படின்றாரு. நீலாம் ஒரு போலீஸா, மரியாதையாக போயிட்டு இதை கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஸோ நம்ம ஹீரோவும் அந்த ஹையர் அஃபீஷியல் கூட அந்த ஷாப்புக்கு போய் பார்க்குறாரு. அங்கே போனால் பார்த்தா அந்த இறந்து போனவரை கைத்துலேருந்து இறக்கி படுக்க வச்சுருக்காங்க. ஸோ யார் வந்து இறக்குனது, ஏன் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணல அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க இறந்துட்டாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டோன்னு நீங்கள் என்ன டாக்டரான்னு கேட்டு திட்டுறாங்க. அந்த கயிறை பார்த்தா அது கட் பண்ண மாதிரி இருக்குது. ஆனால் மீதி கயிறு அந்த மேலே இருக்கணும் இல்லையா, அதை காணோம். அதுக்கப்புறம் பார்த்தா அன்றைக்கி நல்ல மழை. பட் வந்து அந்த படிக்கட்டில் அந்த கடைக்குள்ளே உள்ளே போகிற இடத்துலலாம் ஒரு ஆம், சேறு சகதி எதுவுமே இல்லை. யாராவது நடந்து போன தடயமே இல்லை. அவ்வளோ க்ளீனாக இருக்குது. ஸோ இவர் பார்த்துட்டு சொல்கிறாரு, எனக்கு கண்டிப்பாக சூசைடுன்னு தோணல, மர்டர்னு. அப்போ அவங்க ஹையர் அஃபிஷியல் கேட்குறாங்க, எப்படி சொல்கிற அப்படின்னும் போது, பாருங்கள் சார், சூசைட் பண்ணுறவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, மேலே கயிறு போட்டிருப்பாங்களா, அந்த முடிச்சே காணுமே, மேலே அந்த இடம் அப்படியே அமைதியாக இருக்குது, மீதி கயிறு எங்கள் கயிறே காணுமே, உள்ளே யாரும் வந்ததுக்கான அடையாளமும் இல்லை, வெளியே போனதுக்கான அடையாளமும் இல்லை, இது சூசைட்லாம் கிடையாது, பிளான் பண்ண மர்டர் அப்படின்னு. அப்போ சீக்கிரமாக கண்டுபிடி அப்படின்னு அவங்க ஹையர் அஃபிஷியல் சொல்கிறாங்க. இவர் உடனே என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்கவங்களெல்லாம் 1 by 1 வர வைக்கிறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அப்போ முதல்ல வரவர் சுனில்னு ஒருத்தர். நம்ம ஹீரோ கேட்குறாரு, நீங்கள் வந்து மிலிட்ரியில் இருந்திருக்கீங்களா முன்னாடின்னு. ஆமாம். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்லாம் கொஞ்சம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி நீங்கள் என்னென்ன பார்த்தீங்க அதை சொல்லுங்கள் அப்படின்னும் போது, நாங்கள் சும்மா வந்துட்டு நல்லா மழையும் ஆரம்பிச்சிருச்சு, அதனால் வந்து உடனே வீட்டுக்கு போக வேண்டாம், உள்ளே வந்து நம்ம வந்து கார்டு விளையாடலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். ஸோ நாங்கள் கார்ட்ஸ் விளையாடுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி நாங்கள் ஒரு டேபிளில் உட்காந்துட்டு இருந்தோம். இன்னும் சில பேர் அந்த பக்கம் குடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்களும் மழை பெய்யறனால வீட்டுக்கு போகலை. ஸோ மழை பெஞ்சனால என்ன பண்ணானா, அந்த கடையில் வேலை பண்ணுற கண்ணன் ஒருத்தர் இருக்கான். அவன் வந்து கால் ஊனமானவன். அவன் வந்து எல்லாருக்கும் சரக்கெல்லாம் கொடுக்குறது அவனோட வேலை. அவன் 2 பக்கமும் முன்னாடியும் பின்னாடியும் இருக்க கதவெல்லாம் லாக் பண்ணிட்டு வந்துட்டான். அதுக்கப்புறம் நாங்கள் விளையாட ஆரம்பிச்சிட்டோம். நல்ல கேம் வந்து ஒரு 2.5 மணி நேரம் சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. அப்போ தான் வந்து பேச்சுவார்த்தையில் 2 பேர் வந்து உங்கள் கட்சி எங்கள் கட்சி பெருசு அப்படின்ற மாதிரி பாலிடிக்ஸ் பேசிட்டு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. சண்டை போட்டு உருண்டுட்டு அப்படி போகும்போது அந்த இறந்து போனவரோட ரூமுக்கு போயிட்டாங்க. அப்போ தான் அவங்க பார்க்குறாங்க, மேலே உத்தரத்தில் அவர் தொங்கிட்டு இருக்காரு. ஸோ இறந்து போனவர் பேர் வந்து பாபு. அவர் வந்து பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸும் உள்ள ஆள், ப்ளஸ் ரொம்ப பணக்காரன். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கிரிமினல் வேலைகள் பண்ணுறவர். அவருக்கு பேரே வந்து கொம்பன் பாபுன்னு வச்சுருக்காங்க இவங்கெல்லாம். ஏன்னா கொம்பன் எப்படி நிற்குமோ அந்த மாதிரி எல்லாரையும் எதிர்ப்பார் அப்படின்ற மாதிரி ஒரு பேர். அவரை எதிர்க்க எல்லாம் பயப்படுவாங்க. ஸோ அப்போ தான் இவங்க எல்லாம் டெட் பாடியை பார்க்குறாங்க. இந்த மிலிட்ரி மேன் சுனிலை மட்டும் கேட்கல. அதுக்கப்புறம் சிலோன் மாமான்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் அவங்க வேலை பண்ணுறவர், அவரை கேட்குறாங்க. அப்புறம் குடிச்சிட்டு இருந்த ஒவ்வொருத்தங்களையுமே கேட்குறாங்க. அந்த சிலோன் மாமான்றவர் சொல்கிறாரு, நானும் அங்கே தான் வேலை பண்ணிட்டு இருக்கேன். பாபு வந்து கல்யாணம் ஆகலை, அவருக்கும் அங்கே வேலை பண்ணுற கண்ணனோட ஒய்ஃபுக்கும் அஃபேர் இருக்குது, அது ஊருக்கே தெரியும். பட் யாராலையும் எதிர்த்து கேட்க முடியாது. கண்ணனும் ஒன்றும் கேட்டுக்கல, அப்படியே கண்டுக்காம விட்டுட்டாங்க அப்படின்றாங்க. சரி, இந்த இறந்து போன பாபுக்கு வந்து யாருக்கூட அஃபேர் இருக்கு சொன்னீங்கல்ல, கண்ணனோட ஒய்ஃப், அவங்க பேர் என்னன்னு கேட்டால் மெரிண்டான்னு சொல்கிறாங்க. உடனே அந்த மெரிண்டாவை வர சொல்கிறாங்க. அவங்க கிட்ட பேசுகிறாங்க. உங்களோட ஹஸ்பண்டுக்கும் உங்களுக்கும் எப்படி தொடர்பு அந்த மாதிரிலாம் கேட்கும்போது, அவங்க ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் கோவக்காரரு. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது, ஆனால் இன்னும் குழந்தை இல்லை. அது ஏன் இல்லை அப்படின்னும் போது, அபார்ஷன் ஆயிடுச்சா இந்த போலீஸ் கேட்குறாரு. உடனே அவங்க சொல்கிறாங்க ஆமான்னு. நம்ம ஹீரோக்கு மெரிண்டா பார்த்த உடனே கொஞ்சம் அப்படியே வழிய ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு வந்து அவங்க ரொம்ப அழகு மாதிரி தோணுது. உடனே இவ்வளோ அழகான பொண்ணு எப்படி அந்த கால் ஊனமான ரொம்ப வயசான அந்த கண்ணனுக்கு போய் ஒய்ஃப் ஆயிட்டாங்கன்னு அவங்களுக்கு புரியல. அப்போ அவங்க கேட்குறாங்க, உங்கள் ஹஸ்பண்ட் வந்து உங்களை அப்யூஸ் பண்ணுவாங்களா அப்படிலாம் கேட்டால் கொஞ்சம் கொஞ்சம் சந்தேகப்படுவார். எங்கள் வீட்டில் வந்து பாசம்லாம் இல்லை, எங்கள் அப்பா அம்மா நான் சாப்பிட்டுன்னு நினச்சிட்டு இருந்தாங்க, அந்த மாதிரி என் ஃபேமிலியில் ரொம்ப கோவமாக அந்த மாதிரி இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இவர் வந்து என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டே இருந்தார். நான் அவர்கிட்ட வேலை கேட்டேன், ஒரு வேலையில் சேர்த்து விட்டார். அதுக்கப்புறம் என்னை லவ் பண்ணார், நானும் ஓகே சொல்லிட்டேன். அப்படி தான் நான் கல்யாணம் பண்ணோம். ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனால் அவருக்கு போக போக யார் என்கிட்ட பேசினாலும் பொறாமல் வந்துருச்சு. ஒரு ஃபோன் வந்தாலும் நான் யார்கிட்ட பேச சந்தேக புத்தி வர ஆரம்பிச்சிருச்சு. அதுலேருந்து தான் எங்கள் வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டப்பட ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் எனக்கு அபார்ஷனும் ஆயிடுச்சு, குழந்தையும் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். அப்படின்னும் போது நம்ம
ஹீரோ கேட்குறாரு, அதுக்கப்புறம் தான் நீங்கள் பாபு கூட தொடர்பில் ஆனீங்களான்னு. உடனே மெரிண்டா சொல்கிறாங்க, என்ன தொடர்பு? இல்லை நல்லா பேசி கனெக்ஷன் அப்படின்னுமோ, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கிராமத்துக்காரங்களாம் இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க, அந்த மாதிரிலாம் எனக்கு எதுவும் இல்லை அப்படின்னு. உடனே நம்ம ஹீரோ வந்து அப்படியே ஹாப்பி ஆயிடுறாரு. ஓ அப்படின்னு சொல்லிட்டு அவளை பார்த்து இன்னும் வழி ஆரம்பிச்சிடுறாரு. இந்த சிலோன் மாமா இருக்காரு இல்லையா, அவர் போலீஸ்கிட்ட என்ன சொன்னாருன்னா, அந்த மெரிண்டா வந்து அடிக்கடி கடைக்கு வருவாங்க. அங்க பாபுவ பார்த்துட்டு போவாங்க. இது பார்க்குற கண்ணனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா கோவத்த காட்ட முடியாம இருந்தாரு. ஆனா வீட்ல போய் ஒய்ஃப் கிட்ட மட்டும் சண்டை போடுவாரு. பாபு கிட்ட எதுவும் கேட்க மாட்டாரு. அவங்க அடிக்கடி மீட் பண்ணுவாங்க. ஆக்சுவலா அவ பிரெக்னன்ட் ஆனதே வந்து இவனோட குழந்தை கிடையாது. பாபுவோட குழந்தை தான். அத கேட்டு நம்ம கண்ணன் அவங்க ஒய்ஃப் அடிக்கும்போது அபார்ஷன் ஆச்சு அப்படின்ற ஒரு கதைய சொல்றாரு. ஸோ இவங்க எல்லாம் ஒவ்வொரு கதை சொல்லும்போது இப்ப எப்படி தோணுதுன்னா, இவளுக்கும் அவங்களுக்கும் அஃபேர் இருந்தது. கண்ணன் வந்து ரொம்ப கோவத்துல இருக்க மாரி தோணுது. ஸோ கண்ணன கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அப்ப யாருக்கு மோட்டிவ் இருக்கு? கண்ணனுக்கு மோட்டிவ் இருக்குன்னு சொல்லி விசாரிக்கும்போது கண்ணன் சொல்றாரு, "எனக்கு ஒண்ணும் தெரியாது சார். நானே இப்படி உடம்பு சரியில்லாம கால் ஊனமா இருக்கேன். நான் என்ன சார் பண்ணுவேன்? எப்படி சார் ஒருத்தர கொலை பண்ணுவேன்? இதுக்கு முன்னாடி கூட நெறைய சண்டை நடந்திருக்கு. பாபு வந்து அந்த கடைக்கு வர நெறைய பேர் கூட மொத்தமா சேர்ந்து சண்டை போட்டுருக்காங்க. அவங்கலாம் கடைக்கு முன்னாடி சண்டை போடுறத பார்த்து இவர் பெரிய கரண்டி கொண்டு வந்து எல்லாரையும் அடிச்சு ஒருத்தரோட காதுல இருக்க அந்த கடுக்கனே பிச்சு எடுத்துட்டாரு. அப்படியே ப்ளீடிங் ஆச்சு. எல்லாரும் சண்டை போட்டாங்க. அத்தனை பேரையும் எதிர்த்து நின்னு பாபு ஒரு ஆளே வந்து அடிச்சாரு. அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காரு. ஸோ அடி வாங்கின யார் வேணா பண்ணியிருக்கலாம்ல. அவருக்கு எதிரிகள் நெறைய உண்டு. என்ன எப்படி சார் நீங்க சொல்றீங்க? அப்படின்னு கண்ணன் கொஸ்டின் கேட்கிறாரு. ஸோ முதல்ல வந்து அவங்க கொஸ்டின் கேட்ட அந்த சுனில் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட வந்து அவங்க பேசுறாங்க திரும்பவும். அப்ப அவர் சொல்றாரு, கண்ணனுக்கு மேஜிக் தெரியும். அவர் சின்ன வயசுலேருந்தே மேஜிக் பண்ணியிருக்காரு. இந்த கடையில வேலை செஞ்சாலும் சும்மா எப்போவாச்சும் இந்த மாதிரி மேஜிக் பண்ணியும் சம்பாதிச்சிருக்காரு. அழகா வந்து ஒரு பர்சனை வந்து ஒரு சேர்ல உட்கார வச்சுட்டு காணாம போக வைக்கிறது, ஒரு புறாவை கொல்ற மாதிரி கொண்டுட்டு இன்னொருத்தவங்களோட பேக்ல இருந்து அப்படியே உயிரோட எடுக்கிறது. நெறைய அந்த மாரி நம்ம என்னென்ன மேஜிக் பார்ப்போமோ, எல்லாமே ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு. எப்படி பண்றாருன்னே தெரியாது. அப்போ இந்த சுனிலுக்கு வந்து ரொம்ப ஆசை மேஜிக் கத்துக்கணும்னு. எனக்கு சொல்லிக் குடு அப்படின்னு கேட்டு, நெறைய மேஜிக்க வந்து அவர் கண்ணன் கிட்ட இருந்து கத்துருக்காரு. இந்த மேஜிஷியன் வந்து ஏன் மத்தவங்களோட கண்கட்டு வித்தை யூஸ் பண்ணி இதே மாரி கொலை பண்ணியிருக்க கூடாதுன்னு நம்ம ஹீரோக்கு டவுட் வருது. அப்ப நம்ம ஹீரோ கண்ணன் கிட்ட கேட்குறாரு, "நீ எப்படி சொந்த வீடெல்லாம் கட்டுன? நீ தான் மேஜிக்லாம் தெரியுமா? அத வச்சு எதாவது பண்ணியான்னு?" கேட்குறாங்க டைரக்ட்டாவே. அப்ப கண்ணன் சொல்றாரு, "ஏன் சார் இப்படி பண்றீங்க? என் கைய பாருங்க எவ்வளோ ஹார்டா இருக்குன்னு. நான் எல்லா வேலையும் செய்வேன். இப்பதான் வந்து எனக்கு உடம்பு முடியாம வயசானனால நெறைய வேலை பண்ண முடியல. இல்லன்னா நான் மூட்டை தூக்குவேன். இந்த மாரி வந்துட்டு போய் மேஜிக் பண்ணுவேன் இடத்துல போயிட்டு. சந்தைகளெல்லாம் போயிட்டு. என்னென்ன வேலை முடியுமோ எல்லாமே செய்வேன். சிறுக சிறுக பணம் சேர்த்து சொந்த வீடு கட்டினேன் சார். நான் எந்த கெட்டதும் பண்ணல. என் மேல பழியெல்லாம் போடாதீங்க சார்." ஆனா நான் ஒரு விஷயம் சொல்றேன் சார். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து, இந்த சாராய கடைய வந்து குத்தகைக்கு எடுக்கிறதுக்கு 2 குரூப் இருந்தாங்க. ஒரு குரூப் இந்த கொம்பன் பாபு குரூப்பும், இன்னொரு குரூப் வந்து ஜோயல்னு ஒரு குரூப். 2 குரூப்பும் ஏலம் எடுக்க ட்ரை பண்ணும்போது, நம்ம பாபுக்கு தான் இந்த கடை கிடைச்சது. அப்ப ஜோயலுக்கு செம கோவம். "நீ எப்படி எப்படியோ வந்து யாருக்கோ லஞ்சம்லாம் குடுத்து இத எடுத்துட்ட. நீ என்னோட பிசினஸ் அழிக்க பார்க்குறன்னு" சண்டை போட்டாங்க. அப்படி போடும்போது, நம்ம பாபு நல்லா செம அடி ஜோயல. அவருக்கு அப்படியே ப்ளீடிங் ஆச்சு. அவர் கூட வந்தவங்களையும் செம அடி. அந்த ஜோயல் வேற யாரும் இல்ல. நம்மளோட சுனில் இருக்காரு இல்லையா? அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அப்போ நல்லா வந்து அடிச்சுட்டாங்க. அடிச்சு முடிஞ்சாச்சு. ஒரு 2, 3 டேஸ் கழிச்சு பார்த்தா, ஜோயலோட டெட் பாடி வந்து அங்க இருந்த ஒரு குளத்துல கிடந்தது. ஸோ யாருக்குமே தெரியல யார் கொன்னாங்கன்னு. மேபி பாபு கூட கொன்றுக்கலாம்ல சார். அப்படின்ற மாரி நம்ம கண்ணன் டவுட்ட சொல்றாரு. இத சொன்ன உடனே இப்ப நம்ம ஹீரோக்கு டவுட் வருது. பாபுவ பாபு வந்து ஜோயல கொன்றிருந்தா, ஜோயலோட பெஸ்ட் ஃப்ரெண்டான சுனில், அவர் பழிவாங்க ஏன் ட்ரை பண்ணியிருக்க கூடாது? அப்ப கொலைகார சுனிலாவும் இருக்கலாம் இல்லையா? அப்படின்ற அடுத்த ஒரு வியூ வருது. இதுல அடிக்கடி மெரிண்டா வேற பார்த்துட்டு கேஸ சால்வ் பண்ண போறேன்னு சொல்லி அவள வேற பார்த்து வழியறதுக்காக நம்ம ஹீரோ போறாரு. அந்த சிலோன் மாமா வராரு. அவர்கிட்ட அவரோட ரோப்ப காட்டுறாரு. அது கட் பண்ண மாரி இருக்கு. இந்த கயிற நீ பார்த்திருக்கியான்னு? இல்லன்னு சொல்றாங்க. இந்த கயிறு வந்து நம்ம பாபுவோட கழுத்துல இருந்த கயிறு. இது அன்னைக்கு வந்து அந்த கயிற வந்து யார் வந்து கழட்டுனது அப்படின்னும்போது கண்ணன் தான் கழட்டினான். அவன் கழட்டினானா இல்ல கட் பண்ணானா அப்படி கேட்டா நம்ம சிலோன் மாமாக்கு தெரியவே இல்ல. கட் பண்ணாங்களா கேட்டா ஆமான்றாரு. கழட்டினாங்களா கேட்டாலும் ஆமான்றாரு. ஸோ நம்ம ஹீரோக்கு ரொம்ப கோவம் வருது. ஆனா அத பார்த்தா கரெக்ட்டா கட் பண்ண மாரி தான் இருக்கு. அங்க இருக்க யாருக்குமே அது ஞாபகம் இல்ல. எப்படி அது இது பண்ணாங்கன்னு. நம்ம கண்ணன் கிட்ட கேட்டா கண்ணனுக்கே ஃபர்ஸ்ட் தெரியல. அவர் கழட்டினாரா இல்ல கத்தியால அறுத்தாரான்னு. எனக்கு அதெல்லாம் மறந்துருச்சு சார் அப்படின்னு சொல்றாரு. சரி அங்கேருந்து ஹீரோ கிளம்பும்போது மெரிண்டா ஓடி போறாங்க. சார் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னு. என்னன்னு கேட்டா, அன்னைக்கு வந்து கொலை நடக்கிறதுக்கு முந்தின நாள் நைட்டு நான் வந்து சும்மா வந்து பாத்திரம் கழுவிட்டு வெளிய பார்க்கும்போது, ஒரு ஆள் அங்க புதுசா அந்த கடைக்கு வெளியில இருந்தத பார்த்தேன். கொஞ்சம் தூரத்துல. அவன் மொட்டை தலையா இருந்தான். அவன மாரி ஒரு ஆள் நான் பார்த்ததே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. யார் அது? அவ கூட யார் இருந்தா நீ பார்த்தியா? அப்படிலாம் கேட்கும்போது, சார் எனக்கு வந்து ஒரு 5000 கடன் வேணும் தரீங்களான்னு கேட்குறா. இத கேட்டோனே நம்ம ஹீரோ வந்து என்கிட்ட காசு இல்லன்னு. உடனே நம்ம மெரிண்டா வந்து எதுவும் சொல்லாம திரும்பி நடக்க ஆரம்பிச்சுறா. மெரிண்டா நீ சொல்லி முடி அன்னைக்கு ஏதோ சொன்னீயே அப்படின்னா, சொல்ல முடியாது. உன்கிட்ட ஒரு பைசா கூட இல்ல. எதுக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு நேரா போறா. இவரும் அப்படியே கிளம்பிடுறாரு. திரும்பவும் வந்து ஒரு நாள் இவர் அப்படியே உட்காந்து ஜீப்ல யோசிச்சுட்டே இருக்காரு இந்த கொலைய பத்தி. அப்ப மெரிண்டா அங்க வராங்க. அவங்களாவே பேசுறாங்க. "என்ன சார் கேஸ் எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்ப சோகமா இருக்கீங்களே?" அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவர் அப்படியே முறைக்கிற மாரி பார்த்த உடனே, "எனக்கு வந்து வேற ஒரு வீடு பார்த்துருக்கேன். அந்த வீட்ல இருக்க முடியலன்னு பார்த்துருக்கேன். இந்த கேஸ் நடக்கிற வரைக்கும். ஆனா அதுக்கு வந்து வாடகை தேவைப்படுது. அதான் உங்ககிட்ட கேட்டேன். நீங்க வந்து அப்படியே காசு இல்ல சொல்லிட்டீங்கன்னோனே, "ஓ சாரி நான் இப்ப தரேன்" அப்படின்னு. "அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நான் அத குடுத்துட்டேன். உங்களுக்கு அன்னைக்கு ஒரு விஷயம் பாதியில சொன்னேன்ல, இப்ப சொல்றேன். நான் அன்னைக்கு பார்க்கும்போது ஒரு ஆள் நின்னுட்டு இருந்தாரு சொன்னேன் இல்லையா? அப்புறம் பார்த்தா பைக்ல சுனில் வந்தாரு.
சுனில் வந்து அந்த ஆள்கிட்ட பேசிட்டு போயிட்டாரு, இதான் நான் அன்னைக்கு பார்த்தேன், அடுத்த நாள் கொலை நடந்திருக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. இதை வச்சு நம்ம ஹீரோ ரொம்ப யோசிக்கிறாரு. அவருக்கு இப்போ என்ன தோணுதுன்னா, சுனிலால தனியாக கொலை பண்ணியிருக்க முடியாது. சுனில் வந்து இந்த கடையில் அடிக்கடி வர ஆரம்பிச்சு கடன் கிட்ட நல்லா ஃப்ரெண்ட் ஆனது எதுக்குன்னா, அந்த மேஜிக் கற்றுக்க மட்டும் கிடையாது. அந்த கடையில இருந்து நைஸாக வந்து அந்த கடையோட சாவி இருக்கு இல்லையா, அதெல்லாம் ட்ரேஸ் எடுத்துட்டு அவரோட ஃப்ரெண்டை இன்வால்வ் பண்ணி இந்த பாபுவை கொலை பண்ணுறதுக்காக தான். அதுக்காக அவர் என்ன பண்ணியிருக்காரு, தன்னோட ஃப்ரெண்டை வர வச்சு அந்த கொலை நடக்கிறதுக்கு முந்தின நாளே வந்து எப்படி உள்ளே வரணும் எல்லாம் சொல்லிடுறாரு. கொலை நடக்க போகிற அன்னைக்கு யாருக்கும் தெரியாமல் மேலே ஓட்டு வழியாக வர வச்சிடுறாரு. ஸோ அந்த ஃப்ரெண்டு மேலே தான் ஒளிஞ்சிட்டு இருக்கான், கீழே இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். அந்த ஃப்ரெண்டு கிட்ட ஒரு சாவியை கொடுத்துட்றாரு. நம்ம கண்ணன் 2 பக்கமும் பூட்டிடுறாரு. அப்புறம் அவங்க கேம் விளையாட ஆரம்பிச்சிடுறாங்க. இது எல்லாத்தையும் மேலே இருக்க ஃப்ரெண்டு கவனிச்சிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் கரெக்ட் டைம் வரும்போது எல்லாரோட கவனமும் வேறு இடத்துல இருக்கும்போது அந்த ஃப்ரெண்டு நம்ம பாபுவோட கழுத்தில் அந்த கயிறை போட்டு அப்படியே வந்து பாபு வந்து அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ட்ரிங்க்ஸில் கொஞ்சம் மயக்க மருந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் அப்படி தான் வந்திருக்கு, ட்ரிங்க்ஸில் அளவுக்கு அதிகமான போதை மருந்து இருக்குன்னு. ஸோ அதெல்லாம் கொடுத்தனால அவர் மயக்கத்தில் இருக்கும்போது அந்த ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறாருன்னா பாபுவோட கழுத்தில் அந்த சுருக்கயிறை அப்படியே வந்து உள்பக்கமாக அவர் கீழே இறங்கவும் பாபுவோட பாடி மேலே போயிடுது. ஸோ டெத் ஆகிடுது. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாருன்னா அவர்கிட்ட இருக்க சாவியை வச்சுட்டு நேராக போய் கதவை ஓப்பன் பண்ணி அங்கேயே சாவி வச்சுட்டு வெளியே போயிடுறாரு. நம்ம சுனில் என்ன பண்ணுறாரு, இந்த கேஸை ஏதோ கண்டுபிடிக்கிற மாதிரி கொலைகாரம் உள்ளதாக இருக்கான், அதனால நம்ம வந்து 2 பக்கமும் செக் பண்ணலாம் அப்படின்னு செக் பண்ண போகிறாரு. கரெக்டாக அவரோட ஃப்ரெண்ட் எந்த வழியாக போயிருப்பாரோ அந்த வழியாக போயிட்டு அவர் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த சாவி வச்சு பூட்டிட்டு, இல்லை அங்கே வந்து சாவிலாம் நல்லா பூட்டி இருக்கு, ஸோ யாருமே வந்து வெளியிருந்து உள்ளே வரல, ஸோ எல்லாத்தையும் ஏற்படுத்துனது வந்து இந்த சுனில் தான், அவர் தான் வந்து காரணம், அவரோட ஃப்ரெண்டும் இன்வால்வ்டு அப்படின்னு நம்ம ஹீரோ இப்போ கண்டுபிடிக்கிறாரு. அதை வந்து அவர் ஹையர் அஃபிஷியல்கிட்ட சொல்கிறாரு, சார் நான் கேஸ் சால்வ் பண்ணிட்டேன், கொலைகாரன் இந்த சுனில் தான் அப்படின்னு. ஏன்னா வந்து அவரோட ஃப்ரெண்டு ஜோயிலை கொண்டனால பழி வாங்கியிருக்கான் அப்படின்னு. அதுக்காக ப்ரூஃப் ஏதாவது வச்சிருக்கேன்னு கேட்டால் கால் ரெக்கார்டு கேட்டிருக்கோம். ஆனால் கால் ரெக்கார்டு வரும், அதில் கண்ணனும் சரி சுனிலும் சரி கொலை நடக்கும் போதும் அதுக்கு முந்தின போதும் சந்தேகப்படுற மாதிரி எந்த காலுமே இல்லை. சிசிடிவி கேமரா பார்க்கலாம். ஏன்னா வந்து இந்த சுனில் ரொம்ப அறிவாளி, அவன் ஃபோனே யூஸ் பண்ணியிருக்க மாட்டான், கொலைகாரனை அவரே வந்து டேரெக்டாக கூட்டிகிட்டு வந்து ஸ்பாட்டில் இறக்கி விட்டுருப்பாரு, அப்புறம் கூட்டிகிட்டு போயிருப்பாரு அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அதனால் கேமராவில் பார்க்கும்போது அந்த கொலை நடந்த அன்னைக்கு அவர் வெளியே வரும்போதும் பைக்கில் யாரும் இல்லை, போகும்போதும் பைக்கில் யாரும் இல்லை. ஸோ சுனில் யாரை கூட்டிகிட்டு போனார் அந்த தியரியும் அங்கே வந்து தப்பாயிடுது. ஸோ இப்போ கரெக்டாக அவர் தான் கொலைகாரன்னு சொல்ல முடியல. ஹையர் அஃபீஷியலுக்கு செம கோவம் வருது. கண்ணன் வந்து சுனிலை மீட் பண்ணுறாரு. உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும்னு. என்ன சொல்லணும் அப்படின்னா, கொஞ்சம் வருஷம் முன்னாடி ஜோயல் இறந்து போனாங்களா உங்கள் ஃப்ரெண்டு, நீங்கள் கூட சந்தேகப்பட்டீங்க ஜோயலுக்கும் பாபுக்கும் பிஸ்னஸ் ப்ராப்ளம் இருந்தனால பாபு மேபி கொலை பண்ணிக்கலாம் கூட நினச்சிங்கல்லன்னு. ஆமாம் நினச்சேன், அது நினைக்கிறது இல்லை, உண்மையாகவே அவர் தான் கொலை பண்ணார். நீ என்ன சொல்கிற அப்படின்னா, ஆமாம் நான் ஒரு நாள் நைட்டு வீட்டுக்கு போத வரும்போது அந்த ரிவரில் வந்து நம்ம பாபு ஜோயலை போட்டு தண்ணியில் மூழ்கடிச்சு அப்படியே அமுக்கி அமுக்கி கொண்டுட்டு இருந்தார், அதை நான் பார்த்துட்டேன், அவரும் என்னை பார்த்துட்டாரு, அப்புறம் வந்து யார்கிட்டையும் சொல்லக்கூடாது மிரட்டிட்டு போனார், நான் அமைதியாக வந்துட்டேன் அப்படின்னு. உடனே வந்து சுனிலுக்கு கோவம் வருது. நீ இத்தனை நாளாக தெரிஞ்சுக்கிட்டு அமைதியாக இருந்தேன்னு அடிக்க வராரு. உங்களுக்கு ஞாபகம் இல்லையா, உங்ககிட்ட நான் சொல்ல வந்த ஞாபகம் இருக்கா, ஆனால் வந்து பாதியில் நிறுத்திட்டேன், ஏன்னா பின்னாடி ஜன்னல்லேருந்து பாபு பார்த்துட்டு இருந்தாரு, அவர் இதை தெரிஞ்சுக்கிட்டாருன்னா என்னையும் கொண்டு புதைச்சிடுவார், அதனால தான் நான் வாயை மூடிட்டு இருந்தேன், இப்போ அவர் இறந்துட்டானால நான் சொல்கிறேன், நான் சொல்ல வந்த ரகசியம் அது மட்டும் கிடையாது, இன்னொன்று இருக்குன்னு. என்னன்னு கேட்டால், இறந்து போன ஜோயலோட பையன் தான் இப்போ நம்ம ஹீரோ சந்தோஷ், அவர் தான் வந்து இந்த கேஸை வந்து சால்வ் பண்ண வந்திருக்காரு. ஸோ இறந்து போனவரோட பையன், ஏன் வந்து அவங்க பையன் வந்து இந்த பழி வாங்கிறதுக்காக பாபுவை கொண்டிருக்கக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போது சுனிலுக்கும் டவுட் வருது. ஆமாம், பையன் வந்து அப்பாவோட சாவுக்கு பழி வாங்க கூட பண்ணலாமே, அவருக்கு ஈஸியாக கொலைகாரங்க கிடைப்பாங்க, யாரை வேணால் கையில் போட்டுக்கலாம், கொலை நடந்த நைட்டு வந்து ஈஸியாக அவர் வந்து அந்த பர்டிகுலர் பர்சனை உள்ளே அனுப்பியிருக்கலாம், கொலையை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு. சரி வாங்க இது நம்ம மேலிடத்தில் சொல்லலாமான்னு கேட்குறாரு நம்ம கண்ணன். அப்போது சுனில் சொல்கிறாரு, எப்படி சொல்லுவோம், இதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குது, என்ன ஆதாரம் இருக்குது, அந்த இடத்த போய் நம்ம வந்து சர்ச் பண்ணுவோம் சொல்லிட்டு சுனிலும் கண்ணனும் அந்த இடத்த போய் சர்ச் பண்ணுறாங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா அங்கே ஒரு வாழைக்கொல்லை மாதிரி இருக்குது, அதில் நிறைய சிகரெட் துண்டுகள் இருக்குது. நம்ம கண்ணன் தான் காட்டுறாரு, சுனில் அண்ணா இங்கே பாருங்க அப்படின்னு. அந்த சிகரெட் வேறு யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க, நம்ம ஹீரோ தான் யூஸ் பண்ணுவாங்க. அங்கேருந்து சிகரெட் பிடிச்சா நேராக ஜன்னல் வழியாக பாபு சரக்கு அடிக்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கேருந்து அவன் வாட்ச் பண்ணிட்டு இருந்திருப்பான் அப்படின்ற மாதிரி தோணுது. சுனில் சொல்கிறார், நீ சொல்கிறது கரெக்டு தான், இங்கே தான் இருந்திருக்கான், அவன் ஆராய்ச்சி பண்ணியிருக்கான், இங்கே சிகரெட் ஸ்மோக் பண்ணியிருக்கான், பாபு என்ன பண்ணுவான் ஏது பண்ணுவான் மானிட்டர் பண்ணியிருக்கான், அதுக்கப்புறம் அவனோட ஃப்ரெண்டை வந்து உள்ளே அனுப்பியிருக்கான், யாரோ ஓப்பன் பண்ணி கதவை விட்டுருக்காங்க, அண்ட் அவன் உள்ளே போயிருக்கான், அழகாக வந்து கழுத்தில் கயிறை போட்டு அப்படியே ஏற்றிருக்காங்க, அதுக்கப்புறம் அவங்க வந்து ஈஸியாக வெளியே வந்திருக்காங்க. ஆனால் இதை இன்னும் ப்ரூவ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து அதே மாதிரி அளவு கயிறு வாங்கி நம்ம அந்த வெயிட்டில் ஒரு பாடியை எப்படி அவங்க வந்து யாருக்கும் தெரியாமல் அழகாக வந்து தூக்க மாட்டுற மாதிரி பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு இவங்க பேசிக்கிறாங்க. அதுக்காக கயிறும் வாங்குறாங்க, கொண்டு வந்து அந்த உத்தரத்தில் போட்டு இழுத்து பார்க்குறாங்க. இவங்களால தூக்கவே முடியல, ஏன்னா பாபு நல்ல வெயிட்டு, அதுக்கேற்ற மாதிரி 3 மூட்டையில் நிறைய கல்லெல்லாம் வச்சுருக்காங்க. பட் இவங்க 2 பேராலையும் இழுக்க முடியல, அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. அப்போது சுனில் சொல்கிறாரு, கண்டிப்பாக இப்படிலாம் உள்ளேருந்து இழுத்துருக்க மாட்டாங்க,
கொலைகாரன் வெளியே இருந்திருப்பான், உள்ளே இல்லைன்றது நல்லா தெரியுது. அப்போது வெளியே இருந்து அவன் கழுத்தில் கயிறு மாட்டி இழுத்துருக்கான். வெளியே இருந்து இழுக்கிறது எப்படி ஈஸியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த வழியாக போட்டு எந்த ஜன்னல் வழியாக போட்டால் இழுக்க முடியும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க சுனில். அதே மாதிரி 2 பேரும் வெளியே போய் நின்று இழுத்தா இப்போ அந்த கல்லை வந்து ஈஸியாக தூக்க முடியுது. ஸோ இப்படி தான் அந்த பாபு வந்து உள்ளேயே இருந்து கழுத்தில் கயிறு போட்டு வெளியே இருந்து கொலைகாரன் இழுத்துருக்கான். ஸோ பாபு சூசைட் பண்ணல, மயக்கத்தில் இருக்கும்போது கொண்டிருக்கான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி கண்ணன் வந்து ஏதோ அடிபட்டிருக்க அவர் கையில். அவர் சொல்லுவார், நான் பைக்கில் வந்துட்டு இருந்தேன், ஒரு ஸ்கூல் பஸ் வேணும்னு என் துரத்திட்டு வந்து என்ன இடிச்சுது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ பவர் இருக்கனால நம்ம ஹீரோ தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சுனிலும் முடிவு பண்ணிடுறாரு. இதே சமயத்தில் இவங்க இந்த ஷாப்பில் வந்து இந்த ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும் போது அங்கே மெரிண்டா என்ன பண்ணுறாங்க, அவங்களோட வீட்டில் யாரோ வந்து ஜன்னலில் கல்லெடுத்து தெரியுறாங்க. அவங்க உடனே பயப்படுறாங்க, லைட்டை வரை யாரோ ஆஃப் பண்ணிடுறாங்க. உடனே நம்ம ஹீரோக்கு ஃபோன் பண்ணி, சார் ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்க, நான் ரொம்ப ஆபத்தில் இருக்கேன், யாரோ ஒருத்தன் அவன் ஃபேஸில் மாஸ்க் போட்டுட்டு வீட்டில் கல்லெடுத்து எரிஞ்சிருக்கான், அதுக்கப்புறம் எனக்கு கரண்ட்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க, எனக்கு என்ன பண்ண, எப்படி தப்பிச்சு போகிறேன்னு தெரில அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. இவருக்கு மெரிண்டா கால் பண்ண உடனே அப்படியே பாசம் பொங்கிரும். இவர் ஆக்சுவலாக வந்து சும்மா தான் அங்கே ஸ்டேஷனில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பாரு, கீழே பேண்ட் கூட போட்டிருக்க மாட்டார். இவர் கால் பண்ணவொடனே இப்போவும் வந்து ஷார்ட்ஸோடய ஓடுறாரு, ஒரு பைக் எடுத்துகிட்டு ஓடிட்டு இருக்காரு. நீ எங்கேயாவது ஒளிஞ்சிக்கோ, கேர்ஃபுல்லாயிரு அப்படி இப்படி சொல்கிறாங்க. சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க, நீ இவ வேறு கத்துறா. நான் உடனே வர மெரிண்டா, நீ பயப்படாத பயப்படாத சொல்லிட்டு இவரும் ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருக்காரு. நேராக அந்த வீட்டுக்கு வராரு. அங்கே வரும்போது யாருமே இல்லை. இவர் மெதுவாக கதவை ஓப்பன் பண்ணிட்டு வந்தால் மெரிண்டா இவரை குத்துறது கத்தி எடுத்துட்டு வரா. ஏய் நான் தான் அப்படி சொல்லிட்டு பார்த்தா அங்கே இருந்தால் அவன் கல்லெடு தெரிஞ்சான். அதுக்கப்புறம் இங்கே ஏறி வந்துட்டான், நான் ஒளிஞ்சிக்கிட்டேன், அப்போ கதவை உடைச்சான், எப்படி நீங்கள் வரும்போது போயிட்டான் அப்படின்னு. உடனே இவர் எப்படி செக் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா இந்த படிக்கட்டை நடக்கிற இடத்துலலாம் வந்து நிறைய சேர் இருக்குது, ஷூ சைஸ்லாம் பெருசாக இருக்குது, மிலிட்ரிக்காரன் போடுற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இங்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி இருக்குது. நான் வரதுக்கு அந்த 2 கிலோமீட்டர் மேலே தான் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. அப்போனா வந்திருக்கவன் வந்து சுனிலோட வீட்டு பக்கத்தில் வந்திருப்பான் போல இருக்குது, சுனில் தான் கொலைகாரன் அப்படின்னு. அப்படி பேசிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே அவருக்கு ஒரு கால் வருது, போலீஸ் ஸ்டேஷன்லேருந்தே வருது. சார் அந்த சரக்கு கடை இருக்கு இல்லையா, அந்த கடையில் வந்து இன்னொரு டெட் பாடி கிடச்சிருக்கான் அப்படின்னு. யாருன்னு கேட்டால் யாருன்னு தெரியல சார், நாங்கள் ஜீப்பில் வந்துட்டு இருக்கோம் சார், நீங்கள் போய் பாருங்க அப்படின்றாங்க. உடனே நம்ம ஹீரோ ஐயோ அங்கே இன்னொரு டெட் பாடியா சொல்லிட்டு உடனே அந்த பைக்கில் அப்படியே போகிறாரு. பார்த்தா அங்கே வந்து சரக்கு கடையை ஃபுல்லாக வந்து பற்றிட்டு எரியுது. அது என்ன எரிஞ்சிட்டு இருக்குன்னு பார்க்கும்போது நிறைய ஒரு கும்பல் ஒரு பாடியை சுற்றிட்டு இருக்கு. இவர் அது யாருன்னு போய் பார்க்குறாரு. அந்த சமயத்தில் நமக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. நம்ம சுனிலும் கண்ணனும் அந்த கடையில் பார்த்துட்டு முடிவு பண்ணுறாங்கல்ல, அதாவது எப்படி கொலை நடந்திருக்கும் அப்படின்ட்டு. இதெல்லாம் பார்த்த உடனே நம்ம சுனிலுக்கு வந்து நிறைய ஃப்ளாஷ்பேக் மாதிரி நிறைய விஷயங்களை யோசிச்சு பார்த்துறாரு. கொலைகாரன் யாருன்னு புரிஞ்சிச்சு கண்ணா, அது வந்து நம்ம ஹீரோ கிடையாது அப்படின்னு. அப்போ யாரு அப்படி கேட்கும்போது வேற யாரும் இல்லை, உன் பொண்டாட்டி மெரிண்டா தான் அப்படின்னு. அவன் அப்படியே முழிக்கிறான், ஆமாம் அவன் பொண்டாட்டி தான், இது வந்து மேஜிக் மாதிரி. அந்த சேரில் வந்து உங்கள் பொண்டாட்டியை உட்கார வச்சு அப்படி டக்குன்னு மறைய வைப்ப பற்றியா, வேனிஷிங் பியூட்டின்னு சொல்லிட்டு. அவள் வந்து மறையிற மாதிரி எல்லாருக்கும் தெரியும், அது கண்கட்டு வித்து. ஆனால் அவள் மறைஞ்சிருக்க மாட்டா, பேக் சைடில் உட்காந்துருப்பா. தான் ட்ரிக்ஸ் மேஜிக்கில். அதே மாதிரி தான் நீங்கள் பண்ண ட்ரிக்ஸு. ஸோ அவள் அதே மாதிரி எங்கள் கண்ணுக்கே தெரியாமல் வந்து கொலை பண்ணிட்டு போயிருக்கா அப்படின்னோட நம்ம கண்ணன் முழிப்பார். ஆனால் அவளா முழு கொலையும் பண்ணலை, அவளுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்து கரெக்டாக பண்ண வச்சது நீ தான் இந்த மெஜிஷியன், எப்போவுமே வழிநடத்துகிற மாதிரி நடத்திருக்க அப்படின்னு. அப்படி சொன்னோன்னே நம்ம கண்ணன் அப்படியே அவருக்கு ஃப்ளாஷ்பேக் போகுது. அதாவது என்னென்னா, கண்ணனும் மெரிண்டாவும் வந்து கல்யாணம் பண்ணி 10 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருக்காங்க. ஆனால் அப்படி குழந்தை உருவாயிடுச்சு, 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது தான் நம்ம பாபு அந்த ஜோயலை கொண்டுட்டாரு. அவர் கொல்றதை நம்ம கண்ணன் பார்த்துட்டாரு. கண்ணன் பார்த்தவொடனே என்ன பண்ணுறாரு, நம்ம ஜோயலோட ஃப்ரெண்டு அதாவது சுனில் கிட்ட சொல்லலாம் சொல்லிட்டு சுனில் கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. இதை வந்து கடைக்குள்ள இருந்து நம்ம பாபு பார்த்துடுறாரு, அந்த பேரையும் கேட்டுடுறாரு. அவருக்கு செம ஆத்திரம் வருது. ஆனால் நம்ம கண்ணன் பார்த்துட்டு அமைதியாக சொல்லாமல் போயிடுறாரு. பட் அன்னைக்கு ஈவினிங் அந்த வீட்டுக்கு போகிறாரு. கண்ணனை பிடிச்சி அடின்னு அடிக்கிறாரு. அப்படி அடிக்கும் போது மெரிண்டா வந்து ஹஸ்பண்டை காப்பாற்றணுன்றதுக்காக அடிக்காதீங்கன்னு தடுக்கிறாங்க. தடுக்கும் போது அவர் இருக்க கோபத்தில் கண்ணனையும் எட்டி மிதிக்கிறாரு, மெரிண்டாவையும் வயிற்றுல எட்டி மிதிக்கிறாரு. அப்படி மிதிச்சதில்லை, அவளுக்கு அபார்ஷன் ஆகிடுது. இவர் பாட்டுக்கு போயிடுறாரு. அண்ட் அபார்ஷன் ஆகும் சொல்கிறாங்க, இனிமேல் குழந்தையே பிறக்க சான்ஸ் இல்லை சொல்லிடுறாங்க. 2 பேரும் செமையாக அழறாங்க. நம்ம கண்ணனுக்கு என்ன பண்ணதே தெரில. இந்த குழந்தை எல்லாம் போனது மிகப்பெரிய ஒரு மன வருத்தமாக இருக்குது. ஆனால் பழி வாங்கணும்னு தோணுது. அதுக்கு தான் இவர் என்ன பண்ணுறாரு, நல்ல ஒரு பிளான் போடுறாரு. உடனே எதுவும் செய்யாமல் அந்த பிளானுக்கு கண்கட்டி வித்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. அதாவது மெரிண்டாக்கும் பாபுக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்ற மாதிரி இவர் வேணும்னே விஷயத்தை பரப்புறாரு. வேணும்னே கடைக்கு வந்து அவர்கிட்ட பேச வைக்கிறாரு, மக்களெல்லாம் பார்க்க வைக்கிறாரு. மக்களெல்லாம் டைவர்ட் ஆகி பாபு கிட்டவே கேட்க முடியாது, நீ ஏன் பேசுகிற அப்படி கேட்க முடியாது. ஆனால் எல்லாரும் பார்த்துட்டு கண்ணன் பாவம், கண்ணன் ஒய்ஃபுக்கும் அவனுக்கு தொடர்பு இருக்குது அப்படின்ற மாதிரி பேசுகிற அளவுக்கு இவங்களே பண்ணிடுறாங்க. ஏன்னா மற்றவங்களோட கான்சன்ட்ரேஷன்லாம் இந்த தொடர்பில் இருக்கணும், அதுலேயே கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக பண்ணுறாங்க. அண்ட் மெரிண்டா கூட நம்ம கண்ணனும் சண்டை போட்டுட்டு ஒரு நல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இல்லாத மாதிரி காமிச்சிக்கிறாங்க. ஆனால் அவங்க 2 பேரும் எப்போவுமே பாசமாக அந்யோன்யமாக தான் இருக்காங்க. வெளி உலகத்துக்கு அப்படி காமிச்சிக்கிறாங்க. ஸோ இப்படி பண்ணிவிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கரெக்டான நாளுக்காக காத்துட்ருக்காங்க. அது என்ன, அவனை கொலை பண்ணுறது. அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது அந்த கயிறு எல்லாத்தையும் வாங்குறான். இவன் கடைக்கு வேண்டிய திங்ஸ் அவங்க வாங்கிடுற.
அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, தனியாக கொலை பண்ண முடியாதுன்னு தெரியுது. அந்த கடையில் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் போதை மருந்து மாதிரி கொஞ்சம் சிலது வாங்குவாங்க, சாராயத்தில் போட்டு மக்களுக்கு கூட கொடுப்பாங்க, மக்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு குடிப்பாங்க. அது மாதிரி எக்ஸ்ட்ரா மருந்து வாங்கி இந்த பாபுவோட சரக்கில் போட்டால் அவன் நல்லா குடிச்சிட்டு மயக்கமாயிடுவான். மயக்கமானா அவனால் யாரும் எதுவும் பண்ண முடியாது. அந்த மாதிரி சமயத்தில் அவன் கழுத்தில் சுருக்கு போட்டு அவனை சாவடிக்கணும். ஆனால் அவனை எப்படி இழுக்கிறது, அந்த ஸ்ட்ரென்த் எப்படி வரும்? அதுக்கு நம்ம கண்ணன் என்ன பண்ணுறான்னா அந்த உத்தரத்துலலாம் ஆணிலாம் அடித்து எப்படி ஸ்மூத்தாக கயிறு போகும் பார்த்து எந்த வழியாக போகணும் எல்லாமே பிளான் பண்ணி அவன் அழகாக ஒரு ஜன்னல் வழியாக அதை போகிறதுக்கு பிளான் பண்ணி வச்சுருக்கான். அதை யார் இழுக்கணும்னா மெரிண்டா இழுக்கணும். ஸோ அவள் இழுக்கும் போது அந்த வெயிட்டை எப்படி தூக்க முடியும் அவளால், அதையும் யோசிக்கிறாங்க. அண்ட் பர்டிகுலர் டே பண்ணுற அன்னைக்கு எல்லாருமே நல்லா வந்து குடிச்சிட்டு நல்ல சந்தோஷமாக அந்த கேமில் இருக்கணும், அந்த கேம் விளையாடுற மாதிரி ராத்திரி தான் அது பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரு. இதுக்கெல்லாம் சிக்னல் எப்படின்னா இந்த கடையிலேருந்து பார்த்தா மெரிண்டாவோட வீடு தெரியும். ஸோ அங்கே ஜன்னலேருந்து அவள் பார்க்கும்போது லைட்டெல்லாம் எப்பவுமே எரிஞ்சிட்ருக்கும். பர்டிகுலர் டே எப்போ சிக்னல் கொடுக்கணுமோ அன்றைக்கி லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணுவார். அந்த லைட்லாம் எரிஞ்சிட்ருக்கு அப்படின்னா அவளால் இது பண்ண முடியாது. வெளியில் ஒரு லைட் இருக்கும், பர்டிகுலராக அவர் ஆரஞ்சு கலரில் மாற்றிருப்பார். அது வந்து எரிஞ்சிட்டே இருந்தால் அன்றைக்கி வந்து கொலை பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். அதெல்லாம் ஆஃப் பண்ணாதான் அன்றைக்கி கொலை பண்ணலான்னு அர்த்தம். ஸோ இதுக்காக இவங்க காத்துக்கிட்டே இருக்காங்க. அண்ட் இவங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த நாள் வருது, நல்லா மழை பெய்யுது. வந்து பாபு இருக்காரு, அவருக்கு வந்து கொடுக்குற சரக்குல நிறைய அந்த மாத்திரையை போட்டு கொடுத்துட்றாரு. பாபு நல்லா குடிச்சிட்டு மயக்கமாகறாரு. இவர் வேணும்னே சரக்கு பாட்டிலெல்லாம் டேபிளில் வச்சிருக்காரு. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி நம்ம நல்லா விளையாடலாம் அப்படின்றாங்க. இவர் அதை திருப்பி வைக்கும் போது பாபுவை செக் பண்ணுறாரு. பாபு நல்லா மயக்கமாயிட்டாருன்னு தெரியுது. இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அந்த லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணுறாரு. ஸோ சிக்னல் கொடுக்குறாரு, வெளியில் இருக்க ஆரஞ்சு லைட்டும் ஆஃப் ஆகிடுது. அண்ட் அவங்க ஒய்ஃபுக்கு தெரிஞ்சிருது, ஓகே லைட்லாம் ஆஃப் ஆகிடுச்சு, அப்போ இன்னும் செயல்படுத்தணும்னு புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, ரெயின் கோட்லாம் போட்டுட்டு ரெடியாக அங்கே போகிறாங்க. அங்கே போயிட்டு அந்த கயிறு வெளியே தொங்கிட்டு இருக்கு. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை அப்படியே நல்லா ஃபாஸ்ட்டாக இழுக்கிறாங்க. ஃபாஸ்ட்டாக இழுத்தா இவங்களுக்கு வந்து மொத்தமாக ஸ்ட்ரென்த் இல்லை இல்லையா. இவங்க என்ன பண்ணுறாங்க, வெளியே வந்து பாபுவோட ட்ரக் இருக்குது. ஸோ முதல்ல வந்து நம்ம கண்ணன் என்ன பண்ணுறாருன்னா அதை நியூட்ரலில் வச்சிடுறாரு. அந்த மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக டயருக்கு பின்னாடி கல் வச்சிடுறாரு. ஸோ இப்போ மெரிண்டா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கயிறை எடுத்துகிட்டு போய் அந்த ட்ரக்குக்கு பின்னாடி கட்டிடுறாங்க. கட்டிட்டு அந்த கல்லை தட்டி விட்டுறாங்க. கொஞ்சம் அந்த வண்டியை புஷ் பண்ணுறாங்க. இப்போ அந்த வண்டி மெதுவாக மூவ் ஆகுது. வண்டி வந்து மூவ் ஆக அங்கே வந்து பாபுவோட பாடி வந்து லிஃப்ட் ஆகுது. பாபு மேலே போகிறாரு, துடிக்க அப்படியே இறந்து போகிறாரு. அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் தூரம் தள்ளி கல் வச்சிடுறாங்க மெரிண்டா. ஸோ இப்போ வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுது, பாபுவோட பாடி தொங்கிட்டு இருக்கு. இவங்க எதிர்பார்த்த மாதிரியே அதை கண்டுபிடிச்ச உடனே அங்கே ஒரு பெரிய கலைபரம் நடக்குது. அந்த நேரத்தில் கரெக்டாக பிளான் பண்ண மாதிரி ஃபாஸ்ட்டாக நம்ம கண்ணன் மேலே ஏறி கத்தி வச்சு அதை கட் பண்ணிடுறாரு கயத்தை. உடனே மெரிண்டா கண்ணன் கயிறை ஃபுல்லாக வெளியில் எடுத்துடுறாங்க. இவ்வளோ அழகான ஒரு பிளான் பண்ணி கண்ணன் செயல்படுத்தியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த கண்ணன் சொல்லியிருப்பாரு அவங்க ஒய்ஃப் கிட்ட, என்னதான் நம்ம கரெக்டாக பிளான் பண்ணியிருந்தாலும் இதை பண்ணுறதுக்கு நான் ஒரு காரணகர்த்தா, நான் தான் அப்படின்ற மாதிரி கூட டவுட் வந்து போலீஸ் என்னை பிடிக்க சான்ஸ் இருக்கு. ஆனாலும் அவங்க ஏன் மேலே பழி போடாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஒரு டைவர்ஷன் பண்ணணும். அது என்னன்னா இந்த பழியை சுனில் மேலே போடணும்னு முடிவு பண்ணுறாங்க. அதனால தான் அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க, அன்னைக்கு வந்து ஒரு மொட்டை ஆளை பார்த்தேன், சுனில் வந்து பேசினாரு அப்படின்ற மாதிரி சொல்லி போலீஸ் டைவர்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு வண்டியும் அவரை ஃபாலோ பண்ணி இடிக்கலாம் செய்யல. ஆனால் என்னை வண்டி இடிச்சதுன்னு போய் சொல்கிறாரு. அவரே வந்து இன்ஜுரி ஏற்படுத்திக்கிட்டாரு. ஏன்னா அந்த ஹீரோன்றனால போலீஸாக இருக்கனால அவங்க வண்டி ஏவிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சுனிலை நம்ப வைக்கிறதுக்காக. இதை சுனில் கண்டுபிடிச்சிட்டாரு. நான் வந்து உன்னை ஃப்ரெண்டாக நினச்சேன், நீ எவ்வளோ கேவலமாக நடந்துக்கிட்ட, நீ அவனை கொலை பண்ணது பெரிய விஷயம் இல்லை, ஆனால் வந்து என்னை வந்து ஏமாற்ற பார்த்து என்ன வந்து கடைசியில் மாட்டிட பார்த்தல, நீ எவ்வளோ மோசமானவல்ல அப்படி சொல்லி அடிப்பார். சண்டை போடுவாங்க. இப்படி சண்டை போட்டுருக்கும்போது ஃபஸ்ட்டே வந்து நம்ம சுனில் சிகரெட் பிடிச்சி கீழே போட்டிருப்பாரு. அது அங்கே ட்ரை லீவ்ஸில் பற்றிக்கிட்டு அந்த ஒரு மரம் எரிய ஆரம்பிக்கும். கண்ணன் அதை அணைக்க பார்ப்பாரு. அதெல்லாம் ஒன்றும் அணைக்காது, எனக்கு உண்மையை சொல்லி நீங்கள் ஃபைட் நடக்கும். அது சீக்கிரமாக எரிஞ்சு அந்த மரக்கிளை வந்து அந்த பில்டிங்கில் விழுந்துடும். அது ஃபுல்லாக ஓலையில் வச்ச ஒரு பில்டிங் தான். அதனால அந்த சாராய கடையை ஃபுல்லாக எரிய ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம சுனில் வந்து கண்ணனை பிடிச்சி, சொல்லுடா சொல்லு, இப்போவே ஸ்டேஷனுக்கு வந்து உண்மையெல்லாம் சொல்லு, என்ன நினச்சிட்டு இருக்க, எங்கே ஓட பார்க்குறேன்னு போட்டு அடிப்பார். அடிக்கும் போது என்ன ஆகும்னா கண்ணன் வந்து ஒரு கத்தி வச்சிருப்பார், அதை எடுத்து சுனிலை குத்திடுவார். ஆக்சுவலாக அந்த கத்தி வந்து கொடுத்ததே வந்து சுனில் தான். என்ன ஸ்கூல் வேன் இடிச்சிச்சு அப்படி சொல்லும் போது, நீ இந்த கத்தியை வச்சுக்கோ, யாராவது உன்னை வந்து ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா நீ குத்திருன்னு கொடுத்துருப்பாரு. ஸோ சுனிலோட கத்தியை எடுத்தே நம்ம கண்ணன் அவரை குத்திடுறாரு. வயிற்றுல குத்துனா அவர் சொல்லுவார், நான் செத்து போக போகிறேன், நீ போய் தொலை, நீ இவ்வளோ கெட்டவனா இருப்பேன் நினச்சி பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு போவார். கத்தியில் குத்துனோடனே இப்போ வந்து இவருக்கு ரொம்ப அழுக வரும் கண்ணனுக்கு. நான் வேணும்னே பண்ணலான்னா, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், நம்ம எல்லாம் சந்தோஷமாக இருக்கலாம், உங்களுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு. எனக்கு வந்து ஏன் இப்படி பண்ணனா சொல்லிட்டு அப்போ தான் அது உண்மையாக சொல்லுவார். அபார்ஷன் நடக்காதெல்லாம் சொல்லுவார். அதனால தான் பண்ணேன், என்னை மன்னிச்சிருங்க, அது நான் தப்பிக்க தான் உங்கள் பேர் யூஸ் பண்ணேன், அதுவும் தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சாரி கேட்பார். ஆனால் வந்து இந்த கதையை கேட்டுட்டு சுனில் சொல்லுவார், பரவாயில்ல நீ பொழைச்சிக்கோ, வாழ்க்கையை வாழு அப்படின்னு சொல்லி அவர் இறந்துருவார். கத்திரியும் அவர் தான் பிடிச்சிட்டு இருப்பாரு. ஸோ அவரே குத்திக்கிட்ட மாதிரி தான் அங்கே இருக்குது, அவர் இறந்து போயிடுவார். இப்போதான் இந்த விஷயம் தான் நமக்கு வந்து ஹீரோக்கு தெரிஞ்சு அங்கே வந்துட்டு இருக்காரு. அந்த போலீஸ்காரங்களும் வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோ ஓடி வந்து யார் இறந்து போனாங்க எல்லாம் மூவ் பண்ணுங்கன்னு பார்த்தா அவங்க இப்போ சந்தேகப்படுறது ஃபுல்லாக சுனில் மேலே. சுனில் இறந்து கிடக்குறாரு.
அப்போ நம்ம ஹீரோக்கு திடீர்னு வந்து மெரிண்டா சேஃபாக இருக்காளா பார்க்கலாம் அப்படின்னு தோணுது திடீர்னு. உடனே அங்கே கிளம்பி போய் பார்க்குறாரு. அங்கே பார்த்தா மெரிண்டா கிட்ட அவங்க ஹஸ்பண்ட் அழுதுட்டு இருப்பாரு. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், அந்த அண்ணனை கொன்னுட்டேன். அப்போ அவங்க ஒய்ஃப் சொல்லுவாங்க ஒன்றும் நடக்கல அமைதியா இருங்கன்னு. பார்த்தா அந்த ஹீரோ வர சத்தம் கேட்கும். உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரு கத்தி இருக்குவாங்க, எடுத்து கையில் கொடுப்பாங்க. இது பிடிங்க, என் கழுத்தில் அந்த கத்தியை வைங்க, அப்படியே மிரட்டுங்க, எனக்கு கொலை பண்ணுற மாதிரி மிரட்டுங்க, இப்படியே பண்ணி எஸ்கேப் பண்ணலாம் வாங்கன்ற மாதிரி சொல்லி அவங்க அப்படியே கொஞ்சம் மேலே மேலே போயிட்டு நான் குத்திடுவேன், நீங்கள் போங்க போங்கன்னு போலீஸை வந்து மிரட்டுறாங்க. இங்கே நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு, என் கையில் பிஸ்டல் இருக்கு, நான் சுட்டுருவேன் அப்படின்னு. அவர் சுட மாட்டார நம்பிக்கை 2 பேரும் மூவ் ஆகி போயிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, கண்ணனை ஷூட் பண்றாரு. ஆனால் அந்த புல்லட் போய் மெரிண்டாவோட வயிற்றுல பட்டுருது. அவங்க மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அப்படி நம்ம ஹீரோ பதறி துடிச்சு அவங்கள கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுறாங்க. ஆனால் இவர் ஏன் கழுத்தில் கத்தியெல்லாம் வச்சாரு, எல்லாம் பண்ணியிருக்காரு. அப்போ கண்ணன் தான் கல்பிரிட்னு தெரியுது, அவன் தான் எல்லாம் பண்ணியிருக்கான் அப்படின்னு. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம ஹீரோவே வராரு. வந்துட்டு நம்ம மெரிண்டா பார்த்து சொல்கிறாங்க, நான் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன், இந்த கொலைக்கு காரணம் வந்து கண்ணன் தான் எல்லா பிளானும் பண்ணியிருக்கான். ஆனால் கண்ணன் தனியாக பண்ணல, அவன் கூட இன்னொருத்தவங்களும் இருக்காங்க, அவங்கள நான் கையும் களவுமா பிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மெரிண்டாவோட கையை பிடிக்கிறாங்க. மெரிண்டா வந்து அப்படியே முழிச்சிட்டு பார்க்குறா. பிடிங்க பிடிங்க அப்படின்றாங்க. நம்ம ஹீரோ அப்படியே வில்லன் மாதிரி பார்த்துட்டு பிடிக்கிறாரு. இதுலேருந்து என்ன தோணுதுன்னா, ஹீரோ எல்லாமே கண்டுபிடிச்சிட்டாரு. எப்படி சுனில் கண்டுபிடிச்சாரோ அதே மாதிரி கண்ணன் தான் எல்லாம் பண்ணியிருக்கான், அவன் கூட சேர்ந்து மெரிண்டாவும் பண்ணியிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டாருன்னு கரெக்டாக தெரியுது. அதுக்குள்ளே அந்த நர்ஸ் சொல்கிறாங்க, சார் டைம் ஆயிடுச்சு சார், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு. உடனே அவர் அப்படியே சிரிக்கிறாரு. சிரிச்சிட்டு டைம் ஆயிடுச்சான், நான் கரெக்டான டைம் காத்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதோட படம் முடியுது. படம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மூவியோட சீக்கிரக்குள்ளே மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.